இந்த கொரோனா டைம் முடிஞ்சு கவர்மெண்ட் கிளினிக்கே திறக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த பேஷண்ட் வந்த பாடே இல்லை. சரி, யாரோ வெளியே பேஷண்ட் இருக்கிறாங்க போல தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம பேஷண்ட்டை கூப்பிடலாம். நெக்ஸ்ட் டாக்டர், டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னாச்சு? காப்பாத்துங்க. இருங்க இருங்க. எதுக்கு இந்த ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கீங்க? பாதுகாப்புக்காக தான். என்ன பாதுகாப்பு? அது வந்துரும், அதுக்காக தான் பாதுகாப்பா இருக்கேன். இது வந்துரும்? ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கொரோனா பத்தி பேசுறீங்க. ஐயோ, ஆமா ஆமா ஆமா. இருங்க இருங்க இருங்க. இப்போ நீங்க கிளினிக் தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்க ஹெல்மெட் போடணும்னு அவசியம் இல்ல தம்பி. அவசியம் இல்லையா? போலீஸ்காரர் பிடிக்கறாங்களே. போலீஸ்காரர் வண்டியில போகும்போது கண்டிப்பா ஹெல்மெட் போட்டாகணும். ஆமா. இப்போ நீங்க கிளினிக் வந்ததனால ஹெல்மெட் தேவல. நீங்க தப்பா எடுத்துக்கலாம். அந்த ஹெல்மெட் கழட்டிடலாமா? தயவு செய்து. வெரி குட். ஆமா, காது. மூக்கு. சரி 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 சரி. வாயில துணி மாட்டிச்சு, எடுத்துங்க. வாயில துணி மாட்டிச்சு. இது மாஸ்க் கழட்டிடலாமா? எடுத்துங்க எடுத்துங்க. அம்மா, நான் கூட சேஃபா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த மாஸ்க் கழட்டிக்கலாம். இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. எங்க? நீங்களா? நீயா? நீங்களா? நீயா? நீங்களா? நீயா? நீங்களா? ஜானி ஜானி. எஸ் பாப்பா. நோ 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 நோ. சொல்லு பாப்பா. அதெல்லாம் வேணாம் பாப்பா. சரி, என்னாச்சு ஜானிக்கு? இங்க எதுக்காக வந்திருக்க? டாக்டர், அங்கிள் டாக்டர். என்னப்பா ஆச்சு? ஏன்பா அழுவுற? 3 மாசமா இரும்பிட்டே இருக்கேன் டாக்டர். நீ எதுக்குப்பா ஆரஞ்சா மாறி இருக்க? நானா? முந்தானத்து செவ்வாய் கிரகம்ல. செவ்வாய் கிரகம்? அதனால அது பார்த்தோன்னே ஆரஞ்சு கலர்ல மாறிட்டேன். ஐயோ, செவ்வாய் கிரகத்துல பார்த்து யாருன்னா ஆரஞ்சு கலர் மாறுவாங்களா? சரி ஜானி, எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க இப்போ நான் தெரிஞ்சுக்கலாமா? 3 மாசமா இரும்பிட்டே இருந்த டாக்டர். 3 மாசம் சும்மாவா இருந்த? சும்மா இல்ல, இரும்பிட்டே இருந்தேன். இரும்பிட்டு தான்ப்பா இருப்பாங்க. சரி, நீ டாக்டர் கிட்ட போவே இல்லையா? அதான் இப்ப வந்தது. சரி சரி, நான் உனக்கு பேசாம ஒன்னு பண்றேன். பேசாம பண்றீங்களா? ஆமா. சரி, பேசாதீங்க. அப்படி இல்லப்பா, நான் உனக்கு மாத்திரை கொடுக்கறேன்னு சொல்றேன். கொடுங்க கொடுங்க. அந்த மாத்திரைய எழுதி கொடுக்கறேன். நீ அத வந்து. என்ன டாக்டர் அது? கணக்கு புக்கா? கணக்கு புக் இல்லப்பா. கம்னரு, நீ ரொம்ப பேசிட்டு இருக்காத. சரி சரி டாக்டர். எனக்கா கவிதை எழுதுறீங்களா? இதெல்லாம் இல்ல ஜானி. இந்தா, இத பாத்துக்கிட்டியா? இத கரெக்ட்டா நீ இந்த மாத்திரைய காலையில ஒரு மூடியும் சாயந்திரம் ஒரு மூடியும் போட்டுருங்க. காலையில ஒரு மூடியும் சாயந்திரம் ஒரு மூடியுமா? ஆமா டாக்டர். சொல்லு ஜானி. மருந்து பாட்டிலுக்கு ஒரு மூடி தானே இருக்கும், 2 மூடிக்கு அங்க போவேன் நானு. ஐயோ ஜானி, நான் சொல்றது மருந்து பாட்டில் மூடிய ஒண்ணு போட சொல்லல. பிள்ளைங்களா, நீங்க கூட நல்லா கவனிச்சிங்க. ஜானி பாத்தீங்களா, நான் ஒரு மூடி டானிக்க குடிக்க சொன்னா ஜானி ஒரு மூடியே போடுறதா பேசிட்டு இருக்காரு. டாக்டர், என்னாச்சு? இன்னொரு கேள்வி. சொல்லு ஜானி. அதுல சாமு சாபின்னு இருக்கு. அப்போ சாகிறதுக்கு முன்னாடி சாகிறதுக்கு பின்னாடியா? செத்தப்பறமா எப்படி மருந்து போடுவாங்க டாக்டர்? இல்ல ஜானி, அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எழுதி இருக்கிறேன். நீங்க சாப்பிடுறது எனக்கு எப்படி தெரியும் டாக்டர்? ஜானி, உன்னை திருத்தவே முடியாது ஜானி. நான் சொல்றது நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம். நான் சாப்பிடுறதுக்கு அப்புறமாவா? சரி 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 ஜானி, நீ வந்து என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க? நானா என்ன சொல்றது, எல்லாமே சாப்பிடுறேன். சரி சரி, ஆனாலும் இந்த கோழி, இந்த ஆடு, மீனை சாப்பிடுறத நிறுத்து. கோழி, ஆடு, மீன் அத சாப்பிடுறது நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? ஜானி, அத சாப்பிடுறத நிறுத்த சொல்ல, நீ அத சமைச்சு சாப்பிடாத. அது நான் சாப்பிட கூடாதா? ஆமா ஆமா, இப்போதைக்கு சாப்பிட வேணாம். நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைங்களா. நீங்க கூட காலையிலயும் நைட்டு கூட நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிடணும். அம்மா கிட்ட கேளுங்க. ஜானி, நீ கூட நான்வெஜ் கட் பண்ணிட்டு. ஐயோ, என்னாச்சு? நான்வெஜ் கட் பண்ணுமா? ஆமா ஜானி. போங்க டாக்டர், நீங்க ஏமாத்துறீங்க. நான் போறேன், போங்க. ஜானி ஜானி இரு. நீ பாரு, இந்த லீவ்ல எவ்வளவு உடம்பு போட்டுட்டு இருக்க பாரு ஜானி. ஆமா டாக்டர், நல்லா சாப்பிட்டு பானிபூரி மாதிரி ஆயிட்டேன். பானிபூரி மாதிரி ஆயிட்ட. அதனால நீ என்ன பண்ணணும்? நீ தான் என்கிட்ட கேட்கணும் என்ன பண்ணணும்னு. என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்? தினமும் 4 மைல் நீ நட. தினமும் 4 மைலா? தினமும் 4 மைலா? ஆமா டாக்டர், நான் மைலுக்கு எங்க போவேன்? மைல் வாங்க கூடாதே. ஐயோ, அது தினமும் வாங்க சொல்றீங்களே. ஜானி, பாத்தீங்களா பிள்ளைங்களா, ஜானி பாருங்க மாறவே இல்லல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கிறாரு. ஏன் ஜானி இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ வந்து இப்படிலாம் முட்டாள்தனமா பேசக்கூடாது. நான் 4 மைல் உன்னை நடக்க சொல்றது, 4 மைல் தூரம் நடக்க சொல்றேன்.
4 மைல் தூரமா? ஆமா. ஐயோ 1 மைல் நடந்து போனாலும் போலீஸ்காரர் புடிச்சிடுறாங்க. இல்ல ஜானி, வீட்டுக்குள்ளே பத்திரமா நட, சேஃபா நட, இடைவெளி விட்டு நட, அவ்வளவுதானே. சரி சரி அங்கிள் டாக்டர். சரி ஜானி, வேற ஏதாச்சும் உனக்கு டவுட் இருக்கா? டவுட் நிறைய இருக்கு. கேளு ஜானி. இங்க வாங்க. இந்த ஒண்ணு இல்ல. உன்ன டவுட் இருக்கு வாங்க. சொல். நீங்க வாங்க. இல்ல டாக்டர். ஏன் தெரியுமா இப்படி பேசுறேன்? சொல்லு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ஜானி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு? வீட்ல இருந்து நீ இது மாதிரி பேசினா இத பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்களும் அப்படிதான் பேசுவாங்க. நீ அப்படி பேசக்கூடாது இல்ல ஜானி. அதுக்குன்னு உண்மையை மறைக்க முடியுமா? சரி சொல்லு ஜானி. வீட்ல போர் அடிக்குது. டிவி, போன், கேம், திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கேன். என்னால மைண்ட் மண்டை பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் மண்டே அப்படிதான் இருக்கு ஜானி. ரெண்டு பேர் சேம் டு சேம். ஆமா அப்படிதான் இருக்கு. சரி பேசாம ஒண்ணு பண்ண. உனக்கு போர் அடிக்கும் போது சரி நீங்க ஒரு ஜோக் சொல்றீங்களா? இல்லையா? ஜோக்கு அப்புறம் சொல்றேன் நானு. சரி நீ டெய்லியும் பைபிள் வாசிக்கிறியா இல்லையா? பைபிளா? ஆமா. அப்ப வாசிச்சேன். எப்ப வாசிச்ச? கடைசி எப்பதான் வாசிச்ச? கடைசியாவா? ஐயோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாசிச்சேன். பிள்ளைங்களா பாத்தீங்களா, ஜானி டெய்லியும் பைபிள் வாசிக்கிறதே இல்ல. ஆனா கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களா, நீங்க தினமும் பைபிள் வாசிக்கணும். அப்பதான் ஏசுவாமி நம்மளோட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஜானி இதுக்கப்புறம் டெய்லியும் நீ காலையில எழுந்து பைபிள் வாசிக்கணும் ஜானி. நீ ஸ்கூல் போகும்போது கூட, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிச்சா ரொம்ப நல்லது ஜானி. இப்பதான் ஸ்கூலுக்கே போறது இல்ல, வீட்ல தான இருக்கேன். வீட்ல இருக்கும்போது நிறைய நேரம் பைபிள் படி. ஐயோ ஆமா, நிறைய நேரம் ஸ்டோரி பாரு, ஸ்டோரி கேளு. பைபிள்ல நிறைய ஸ்டோரிலாம் இருக்கு ஜானி. அப்படிங்களா? ஆமா. சரி அப்ப நான் அது ஸ்டோரி கேக்குறேன். நீங்க ஏதாவது ஸ்டோரி சொல்றீங்களா எனக்கு? நான் ஸ்டோரி சொல்லணுமா? ஆமா. பாத்தீங்களா ஜானி, நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி எப்படி ஜானி நான் ஸ்டோரி கேட்டனோ அது மாதிரி ஜானி இப்ப என்ன ஸ்டோரி கேக்குறாரு. சரி ஜானி, நீ தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லலாம். அப்படிங்களா? ஆமா. அது எப்படி சொல்லலாம்? பப்பட் மூலமா சொல்லலாம் ஜானி. அப்படியா? ஆமா. அப்ப ஓகே அங்கிள். ஓகே, ஹை ஃபை. ஹை ஃபை. ஓகே, நான் உள்ள வந்துட்டுமா? வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க. பை பை. பை பை. லா 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 வந்துட்டேனே, பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஏய் சுந்தரி, வெயிட்ல என்னைய தூக்க விட்டு இருக்க. நீ கொஞ்சம் வந்து தூக்கலாம்ல லக்கேஜ. டேய் சமு, நான் கேள்றா, நான்ல வெயிட் தூக்க கூடாது. நான் தூக்குனா பாவம், உன் மேல கேஸ் போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்து தூக்கு. உன் லக்கேஜ் அட்லீஸ்ட் தூக்கு. உன் லக்கேஜ் தான் ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஃபுல்லா மேக்கப் செட்டு அது இதுன்னு எடுத்து வச்சிருக்கேன். டேய் என்னடா கத்துற? இரு அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ போய் சொல்றேன்னு. சரி நான் கத்தல. சரி தாத்தா பேசாத, இல்லனா தாத்தா கிட்ட நீ சொல்றே நானு. நீ பஸ்ல வந்து மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுறேன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லாத. நான் வேணா லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வரேன். அந்த பையா இருக்கு. சரி தாத்தாக்கு ஃபோன் பண்ணு. தாத்தா எங்க இருக்காரு? தாத்தாவுக்கு காதும் கேட்காது, ஃபோனும் தெரியாது. ஐயோ அப்ப வெயிட் பண்ணலாம். சரி இரு, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன். நானே அங்க போயிட்டு ஜூஸ் எங்க பேராண்டி எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும் தாத்தா. ஏய் என்னடா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பேத்தி. தாத்தா உங்களுடைய புது ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. ஐயோ அது ஆட்டோல வரும்போது காத்துல பறந்துச்சுமா. தாத்தா சொல்லு பேரா. அவ லக்கேஜ் மட்டும் அவளை தூக்கிட்டு சொல்றாங்க தாத்தா. ஏய் சரி விடு, அந்த அவளோட லக்கேஜ் என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன். என்ன தாத்தா என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்லம்மா. சரி வாங்க போலாம், வீட்டுக்கு போலாம் வாங்க. நானே ஏத்துக்கிறேன் தாத்தா, வாங்க. தாத்தா சூப்பர் தாத்தா, வீட்ல ஜாலியா விளையாட போறேன். தாத்தா கார்டன் சூப்பரா இருக்கு தாத்தா. சூப்பரா இருக்கா? இங்க பேட்லாம் இருக்கு தாத்தா. சரி நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு விளையாடிட்டே இருங்க. தாத்தா போயிட்டு லஞ்சுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரேன், மார்க்கெட் போயிட்டு வரேன். எனக்கு ஐஸ்கிரீம், சாக்லேட், ஜூஸ். தாத்தா எனக்கு பிரியாணி வேணும் தாத்தா. உனக்கு பிரியாணி இல்லடா, ஃபர்ஸ்ட் ஏதாவது சாக்லேட் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்போ எனக்கு வெனிலா ஐஸ்கிரீம் தாத்தா. வெனிலா ஐஸ்கிரீம். பேத்தி உனக்கு? எனக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், எனக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் எல்லா ஐஸ்கிரீமும் வேணும் தாத்தா. அப்படியே கடையே வாங்கி கொடுத்துருங்க தாத்தா அவளுக்கு. சரி நான் வாங்கிட்டு வரேன். நீங்க சமத்தா விளையாண்டிட்டே இருங்க சரியா? ஓகே தாத்தா. சண்டை போடாம விளையாடணும் ஓகேவா? அதெல்லாம் போடவே மாட்டேன். அவன் பேட் பாய், அவன் தான் சண்டை போடுவான். சரி ஓகே பார்த்து விளையாடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. ஏய் சுந்தரி, நீ அந்த பக்கம் விளையாடு, நான் இந்த பக்கம் விளையாடுறேன். டேய் தனியா விளையாடா போர் அடிக்குதா? ரெண்டு பேரும் ஒண்ணா விளையாடலாம்டா. ஒண்ணா விளையாடலாமா? என்ன விளையாடலாம் சொல்லு. ஸ்கிப்பிங் விளையாடலாமா?
ஸ்கிப்பிங் அதெல்லாம் கேர்ள்ஸ் விளையாடுறது, பாய்ஸ் விளையாடுறதா சொல்லு. சரி நொண்டி விளையாடலாமா? ஐயோ நீ என்ன எல்லாமே கேர்ள்ஸ் விளையாடுறதா சொல்லிட்டு இருக்க. நம்ம சரி சாபுத்திரி விளையாடலாமா? இல்ல நம்ம கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடலாம். கேட்ச் அண்ட் கேட்சா? ஆமா பால் கேட்ச். அதெல்லாம் பாய்ஸ் விளையாடுற. அதுவும் பால் மேலே போட்டு அது கீழே வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிடிக்கணும், கையெல்லாம் செவந்து போயிடும். போட நம்ம நல்லா இருக்கும். என்ன ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். நல்லா இருக்காது. நீ என் கூட வரல விளையாடுறது குறையா வர மாட்டியா? நான் வர மாட்டேன், நான் பால் தான் விளையாடுவேன். போ இரு உன்னை அந்த தாத்தா வரட்டும், உன்னை ஏதாவது சொல்றேன். நான் தனியாக ஸ்கிப்பிங் விளையாட போறேன். படா போ, நான் போய் பால் விளையாடுறேன். போய் நான் பால் எடுத்துட்டு வரேன். போயிட்டு எங்க அந்த பால் போச்சு? இங்க இருக்கு, இந்த ரூம்ல தானே இருக்கு. அதோ இருக்கு பால். திக் போட்டேன். இப்போ ரொம்ப ஹைட்டா திக் போடலாம். ஐயோ சவுண்ட் வருது. ஐயோ வாத்தா இது. ஐயோ வாத்து மேல பால் பட்டுச்சு. அச்சோ வாத்து. ஐயோ வாத்து செத்து போயிச்சா? ஐயோ இப்போ என்ன பண்றது? ஐயோ அந்த வீட்டு ஓனர்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க யாரு எங்க சவுண்ட் வருது? யாரு? யாரா நீ? நானா? என் பேரு தான் ஐடியாமணி. ஐடியாமணியா? ஆமா. கோழி மணி கேட்டு படிக்கிறேன், சைக்கிள் மணி கேட்டு. அதுனா ஐடியாமணி? இது என்னோட பேர். நான் எல்லா பசங்களுக்கும் உன்ன மாதிரி தப்பு பண்ற பசங்களுக்குலாம் போய் நல்ல ஐடியா கொடுத்து அவங்க நல்லா காப்பாத்திடுவேன். நான் தப்பு பண்ண உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பார்த்தேன். நீ அந்த வாத்து அடிச்சு சாகடிச்சல. நான் அச்சுல சாவடிக்கல. சரி தெரியாம தான் நடந்தது. ஏய் சோமோ, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் அது சொல்லு. எனக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லா பசங்களோட பேரும் தெரியும். இருடா நான் உன் பக்கத்துல வரேன். ஐயோ வரேன், பக்கத்துல வரானே. ஏய் சோமோ, சொல்லுடா. இங்க பாரு, நான் சொல்றது ஒழுங்கா நீ நல்லா கேட்டுக்கோ. இந்த வாத்த செத்துடுச்சு. ஆமா. இதை எடுத்து போயிட்டு உன் தாத்தா கிட்ட சொன்னா உன் தாத்தா உன்னை அடிப்பாருடா. அதனால நீ இந்த வாத்த சாவடிச்சது யாருக்கிட்டே சொல்லாத. இது எதாச்சும் போட்டு ஒரு மண்ணுல போட்டு பதிச்சு வச்சுடு. ஐயோ அதெல்லாம் தப்பாச்சு. டேய் நீ போய் சொன்ன பக்கத்து வீட்டுக்கும் உன் தாத்தாக்கும் நிறைய சண்டை வரும்டா. அதனால நான் சொல்றது ஒழுங்கா கேளு. நீ இந்த வாத்த புதைச்சிடு. புதைச்ச பிறகு யாருக்கும் தெரியாம போயிடும். ஆனா அது புதைக்கணுமா? சொச்சோ என்ன பண்றது? சரி அவன் சொல்றதா கரெக்ட். ஐடியா பண்ணி சொல்ற மாதிரியே நம்ம புதைச்சிடலாம். அப்போதான் தாத்தா கிட்டே திட்டு வாங்க முடியாது, எல்லார்கிட்டையும் தப்பிச்சிடலாம். எங்க அந்த வாத்து? இதோ இருக்கு. வா வாத்து எடுத்துட்டு போயிட்டு. ஐயோ தோண்டு. ஐயோ யாருன்னா பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கல. யாரும் அப்படியா கதை? வாத்து புதைச்சு வைக்கிறியா? புதைச்சிட்டேன். இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ வீட்டுக்கு ஓடி போயிடலாம். தாத்தா சொல்லு பேரா. தாத்தா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், போய் பாருங்க சரியா? வேலை எல்லாம் உலக. சரி போய் பாருங்க சரியா? எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உனக்கும் உள்ள வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். வெண்ணிலா கேட்டேன், வெண்ணிலா வாங்கிட்டு வந்தீங்களா? வெண்ணிலா அவன் தான் கேட்டான், நான் தான் கேட்டேன். உனக்கு பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட்லாம் வச்சிருக்கேன். சரி சண்டை போடாம போயிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடுங்க சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இப்போ வெண்ணிலா சாப்பிடணும் போல இருக்கே. ஐயோ தாத்தா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்க. போய் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துக்க போறேன். சொல்லு சுந்தரி. எனக்கு அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும். அது நான் தான் கேட்டேன் தாத்தா கிட்ட. நீ வெறும் பட்டர் ஸ்காட்ச் தானே கேட்ட. நான் பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, சாக்லேட் எல்லாம் கேட்டா அதுவும் வேணும். எனக்கு எக்ஸ்ட்ராவா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும். அது எனக்கு வாங்கிட்டு வந்தது, அது எப்படி உனக்கு தர முடியாது. போ. டேய் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தருவியா தர மாட்டியா? தர முடியாது. தர முடியாதா? ஆமா. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு தெரியும்டா. என்ன விஷயம் தெரியும்? அந்த வாத்து மண்ணு தோண்டி வச்சு மறைச்சி நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறியா? ஐயோ உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? நான் தான் ஒளிஞ்சு நின்னு பார்த்தேனே. பாத்துட்டியா? ஆமா. ப்ளீஸ் தாத்தா கிட்ட எல்லாம் சொல்லிடாத. பயமா இருக்கா? ஆமா. தாத்தா செம்மையா அடிப்பார் தெரியுமா? ஐயோ ப்ளீஸ் அப்ப சொல்லாத ப்ளீஸ். ஐஸ்கிரீம் குடுடா. டேய் ஐஸ்கிரீமா? ஐயோ
சரி எடுத்துக்கோ வா. உனக்கு வேணும் நான் ஒன்று தரட்டுமா? என்னது? ஐஸ்கிரீம் டப்பா தரேன். இது மேல கலாய்க்காத உடுக்கோல தத்துற வா. குடு குடு ஐஸ்கிரீம் குடு. வா இந்த சாப்பிடு. எப்படி பரவாயில்லையே சுந்தரி. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. இனி பண்றாங்க எப்படி சாப்பிடுறா? டேய் பேரா. தாத்தா சொல்லு தாத்தா. பேத்தி எங்க போயிட்ட? தாத்தா இருங்க இப்பதான் முகத்தை கழுவிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். தாத்தா tell me. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன வேணும் 2 பேருக்கும்? தாத்தா எனக்கு பிரியாணி தாத்தா இந்த வாட்டியாச்சும் வாங்கி கொடுங்க தாத்தா. என்ன பிரியாணி வேணும் உனக்கு? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? சரி சரி. பேத்தி உனக்கு? எனக்கு வந்து நான் எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லி, நான் ரொம்ப ஹைஜீனிக்காக தான் சாப்பிடுவேன். எல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால எனக்கு வந்து என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? உனக்கு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி. ஓகே ஓகே ஓகே. சரி உனக்கு சிக்கன் பிரியாணி, உனக்கு மட்டன் பிரியாணி ஓகேவா? ஆமா தாத்தா. சரி சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க தாத்தா. என்ன தாத்தா? நீங்க 2 பேரும் தூங்கணுமா? தூங்குறேன், நான் போய் தூங்குறேன். பேய் பேத்தி சொல்றது கேளு. சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹெல்ப் தாத்தா சொல்லுங்க தாத்தா. பேரா நீ என்ன பண்ணு, வெளியே போயிட்டு தோட்டத்துக்குலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திடுப்பா. தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணுமா? சரி தாத்தா ஊத்திட்டேன். சரியா? பேத்திங்க வா. நீ கொஞ்சம் ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு. ஆல்ரெடி நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்களே. இல்ல சரி உங்களோட ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு உங்க சாமான்லாம் கொஞ்சம் வலிக்கி வச்சிரு சரியா? தாத்தா பிரியாணி பேக்கெட் தான் வாங்குறீங்களா? எதுக்கு சாமான்லாம் வலிக்கி வைக்கிறது? வேணாம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். ஐயோ இல்லம்மா, அப்புறம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அது வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். வேணாம். ஸ்மெல் வந்து சென்ட் அடிச்சுக்கலாம் தாத்தா. வேணாம் தாத்தா, வேலை இல்ல, டயர்டாயிடு, கை வலிக்கும் தாத்தா. பேத்தி செல்ல பேத்தில கொஞ்சம் பண்ணுமா. ஐயோ என்ன இவ்வளவு வேலை வைக்கிறாரு. சரி சரி ஓகே ஓகே போங்க. பேரா நீயும் பண்ணிடுடா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? பார்த்து ஜாகிரதையா இருங்க வீட்டுல. சரி தாத்தா நான் தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வரேன். நீ போய் தோட்டத்துல தண்ணி ஊத்து, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஜாலி ஜாலி டிவி பார்க்கறேன். அடுத்த சேனல் மாத்து. இது மாத்து. தண்ணி ஊத்திட்டு அப்புறம் இந்த சேனல்ல மாத்து. இந்த செடி தண்ணி ஊத்து. நான் சேனல் மாத்திட்டு போர் அடிக்குது. செடி தண்ணி ஊத்திச்சு. சுந்தரி என்ன நீ டிவி பார்த்துட்டு இருக்க? உன் தாத்தா வேலை கொடுத்தாருல. நீ வேலை முடிச்சிட்டியாங்க? ஆமா. முடிச்சிட்டியா? ஆமா. எதுக்கு இப்ப சிரிக்கிற? அப்ப போயிட்டு பெட்ரூம்ல பெட்ஷீட்ல மடிச்சு வச்சிட்டு சாமான் கழுவு போ. அதெல்லாம் உனக்கு கொடுத்த வேலை. எனக்கு கொடுத்த வேலையா? ஆமா. தம்பி இங்க வா. நீ என்ன? எனக்கு கொடுத்த வேலை தானே? ஆமா. நான் செய்யணுமா? ஆமா நீ தான் செய்யணும். உனக்கு கொடுத்த வேலை நீ தான் செய்யணும். அப்ப அந்த வேலை செஞ்சா நான் தாத்தா கிட்ட போயிட்டு நான் சொல்லட்டுமா? என்னத்த சொல்லட்டுமா? அந்த வாத்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டுமா? சொல்லாத சுந்தரி ப்ளீஸ் சுந்தரி. நீ என்ன பண்றேன்னா போயிட்டு அந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டு கிச்சன் ரூம்ல இருக்கிற சாமான்லாம் க்ளீன் பண்ணு போ. சரி நான் க்ளீன் பண்றேன் சுந்தரி. ஆனா சொல்லிடாதண்ணா. போ நீ ஒழுங்கா இருந்தா சொல்ல மாட்டேன். சரி நான் போயிட்டு க்ளீன் பண்ணதோ போறேன். அப்பா அப்படியே தாத்தா வரதுக்குள்ள லைட்டா அப்படி தூங்கிடலாம் கொரட்டை விட்டு. என்ன எல்லா வேலையும் நம்மளே வாங்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம என்ன பண்றது? பெட்டெல்லாம் போட்டுன்னு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ எல்லா வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ ஒரு வேலை நான் நம்ம ஏன் உண்மையை தாத்தா கிட்ட சொல்லிடுவேம்மா. சொல்லிட்டா நம்ம ஏன் இவகிட்ட ஏன் இப்படி இது பண்ண? யாரது? சோமோ தாத்தா கிட்ட சொல்றேன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கியே. நீ மறுபடியும் வந்துட்டியா? அதோட ஆபத்து என்னன்னு நீ யோசிச்சு பாத்தியா? உன்னால தான் பிரச்சனையே. நான் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தா நான் ஃப்ரீயா இருந்திருப்பேன் தெரியுமா? சோமோ நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அதனால எவ்வளவு ஆபத்து இருக்கும் தெரியுமா? எந்த ஆபத்துனாலும் பரவாயில்லை, நான் பக்கத்துல வரேன். இரு. சோமு நான் சொல்றத உனக்கு புரியவே இல்லடா. பரவாயில்ல நான் போய் உண்மையை சொல்ல போறேன். இங்க பாரு, நீ போய் உங்க தாத்தா கிட்ட உண்மையை சொன்னேன்னு நினைச்சுக்கோ. தாத்தா உன்னை அடி அடிப்பாரு. அடிச்சாருன்னா உனக்கு வலிக்காதா? எனக்கு வலிக்க பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. பசங்களா நீங்க சொல்லுங்க இவன் கிட்ட. தாத்தாக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரும், சொல்லாத சொல்லுங்க. பாத்தியா பசங்க சொல்லாதன்னு சொல்லுது.
பரவாயில்ல, நான் போய் உண்மையை தான் சொல்ல போறேன். அப்பதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் எனக்கு. பசங்களா நீங்க சொல்லுங்க. சோமு போய் சொல்லாத, தாத்தா உன்னை அடிப்பாருன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, நான் போய் சொல்லுவேன். ஐயோ சோமு, நான் சொல்றத கேளு. தாத்தா உன்னை அடிப்பாரு, பக்கத்து வீட்டுக்கு சண்டை வரும், பரவாயில்லையா? இல்ல சரி நான் சொல்ல மாட்டேன், விடு. இதுக்காடா இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ல மாட்டேன். சண்டை வரும். என்ன தூக்கம். வேலையே செய்யாம தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்குடா. இவர் தூங்கி ஏந்துட்டா. சுந்தரி வேலையெல்லாம் செஞ்சுட்டா. தாத்தா வந்துட்டாரு. ஏய் பேரா பேத்தி எங்க இருக்கீங்க? தாத்தா சொல்லு தாத்தா. ஏய் நான் பிரியாணி கொண்டு வந்துட்டேன் 2 பேருக்கும். ஐய் சூப்பர் தாத்தா. வேலை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் தாத்தா. என் முகத்தை பாத்தீங்களா எவ்வளவு வேர்க்குது பாத்தீங்களா? நான் தான் வீட்டு வேலை செஞ்சேன். சரி சூப்பரா செஞ்சா. சரி இப்ப நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் போயிட்டு சாப்பிடுங்க, சரியா? சரி தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. ஓகே. எங்க அந்த சிக்கன் பிரியாணி? மட்டன் பிரியாணி. இரு சாப்பிடலாம். ஓபன் பண்ண. ஐயா ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. ஐயோ சாப்பிட போறேன். இது நல்ல ஸ்மெல்லா இருக்கு. ஏய் லெக் பீஸ். ஐயோ சூப்பரா இருக்கு. என்ன லெக் பீஸா? ஐயோ என்ன லெக் பீஸா? எனக்கு லெக் பீஸே காணுமே. ஐயோ மட்டன் பிரியாணி இல்ல. இந்த மட்டன் பிரியாணி மட்டமா இருக்கே. அப்படியே அந்த லெக் பீஸ் எடுக்க போறேன். சரி இரு. எடுக்க போறேன். லெக் பீஸ் எடுக்க போறேன். டேய் சம. சொல்லு சுந்தரி. எனக்கு அந்த சிக்கன் பிரியாணி வேணும். ஏய் நீ மட்டன் பிரியாணி தானே கேட்ட? அதோ தாத்தா வாங்கி வந்திருக்கார்ல. அந்த மட்டன் பிரியாணி மட்டமா இருக்கு. ஐயோ எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும். அது எனக்கு வாங்கிட்டு வந்தது. டேய் வாத்து. இவ இத சொல்லியே பயம்பூத்திட்டு இருக்கா. டேய் வாத்து. சரி வெயிட் பண்ணு, தந்துறேன் வா. இந்தா எடுத்துக்கோ. ஆஹா சிக்கன் பிரியாணி டேஸ்டா தான் இருக்கா. அந்த மட்டன் பிரியாணி கொடு. ஏய் அது நான் இப்பயே சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டு தான் நல்லா இல்லன்னு சொன்னேன். வேற பசிக்குது. அப்பாடா மறுபடியும் இன்னொரு தூக்கம் போட்டா தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஐயோ என்ன இவ எல்லாத்தையும் இதே பண்ணிட்டு இருக்கா. நம்ம பேசாம உண்மையை சொல்லிடலாம், அதான் நல்லது. தாத்தா. ஏய் சோமு, மறுபடியுமா? சொல்லாதடா, வேணா உன்னை அடிப்பாரு. ஏய் நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், நீ போடா. ஏய் பசங்களா நீங்கனாச்சும் சோமு கிட்ட சொல்லுங்க. சொல்ல வேணா சொல்லுங்க, அவன் அடிப்பாரு. இவன் போய் உண்மையை சொன்னானா தாத்தாக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரும். சோமு போட்டு தாத்தா அடிப்பாரு. பசங்க எல்லாரும் நீங்க சொல்லுங்க, சொல்லாதன்னு சொல்லுங்க. ஏய் என்ன நடந்தாலும் பரவாயில்ல கருவாயா, நான் போய் சொல்லதா போறேன். ஏய் சொல்லாதடா, போடா. தாத்தா தாத்தா தாத்தா. என்ன பேரா, என்ன ஆயிடுச்சு? தாத்தா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் தாத்தா. உண்மையா? என்னப்பா இது? தாத்தா நீங்க ஃபர்ஸ்ட் விளையாட சொன்னீங்களா? ஆமா. நான் விளையாடும் போது பால் விளையாடினேன்னா, சரி நான் விளையாட்டு இருக்கும்போது பால் தெரியாம ஒரு வாத்து மேல இருந்து அந்த வாத்து செத்து போச்சு தாத்தா. ஐயோ வாத்து செத்து போச்சு. ஆமா தாத்தா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பின்னாடியே புதைச்சிட்டு தாத்தா அந்த வாத்தை எடுத்துட்டு வந்து. ஐயோ ஆமா என்னப்பா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ. ஆனா எனக்கு பயமா இருந்துச்சு தாத்தா, தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா. சாரி தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேரா. இங்கே பாரு, நீ உனக்கு நீ எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல போயிட்டு பெரியவங்க கிட்ட சொல்லணும். நீ அதுக்கு அந்த தப்பு மறைக்கிறேன்னு இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது. அப்படியா? சரி தாத்தா. சரியா? சரி தாத்தா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்கு பைபிளில். அதனால நீ என்ன தப்பு செஞ்சாலும் பெரியவங்க கிட்ட போயிட்டு சொல்லிடணும் உடனே. சரி தாத்தா, நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் தாத்தா. சாரி தாத்தா. பெரியவங்க கிட்ட மாத்திரம் இல்லை, ஏசப்பா கிட்டேயும் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். சரி தாத்தா, நான் போய் ப்ரேயர் பண்ணுவேன் தாத்தா. சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, பண்ணிட்டு தூங்கு. அந்த ஆண்டிக்கு வேற வாத்து ஒன்று வாங்கி கொடுத்துக்கலாம். அப்படியா தாத்தா? ஆமா. சரி தாத்தா. சாரி தாத்தா. நீங்க அப்போ நான் அடிக்க மாட்டீங்களா என்ன? ஐயோ பேரா, நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்? நீ உண்மையா இது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தனா நான் உன்னை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஐயா ஜாலியா. அப்போ நான் இனிமே கேட்டதெல்லாம் வாங்கி தருவீங்களா? எல்லாமே வாங்கி தருவேன். தாத்தா சரி தாத்தா. அப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு படுக்கிறேன். ஓகே ஓகே பேரா. குட் நைட். பாய். குட் நைட்.
ஏசப்பா ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பால் விளையாடும் போது அந்த வாத்து சாவடிச்சிட்டேன், அது தாத்தா கிட்டேருந்து வேறு மறிச்சிட்டேன், அதனால ரொம்ப இது பண்ணேன், எனக்கு ஆண்டவரே மன்னிப்பு கொடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. ஆமே. நான் போய் தூங்குறேன். டேய் பேரா பேத்தி சீக்கிரம் வச்சுக்கோங்க, டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? வேலை கொடுக்கல. ஹாய் தாத்தா, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நல்லா தூங்குனீங்களா ரெண்டு பேரும்? நல்லா தூங்குனேன் தாத்தா. தாத்தா ரூம்ல ஏசியே பத்தல தாத்தா. என்ன தாத்தா நீ? சரி சரி, நம்ம அந்த ஏசி கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கு, நான் ரிப்பேர் பண்ணிடுறேன் பாப்பா. சரியா? ரிப்பேரா இருக்கு, எல்லாமே ரிப்பேரா தான் இருக்கு. சரி சரி, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். மார்க்கெட் போறீங்களா? ஆமா ஆமா. எனக்கு வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஃப்ரூட்ஸ். சரி வாங்கிட்டு வரேன். எனக்கு அப்படியே ஃப்ரூட் ஜூஸ் தாத்தா. உனக்கு ஜூஸ் வேணுமா? சரி ஓகே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க சமத்த உங்க வேலையை முடிச்சிடுறீங்களா சீக்கிரம்? சரி தாத்தா. அதான் நேற்று சொன்னல, அந்த வேலை சீக்கிரம் முடிச்சிருங்க, அதுக்குள்ள நான் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே டாடா. தாத்தா நான் தான் ஃபர்ஸ்ட் வேலை முடிப்பேன் பாருங்களே. சரி சரி, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நான் போய் கார்டன் போய் தண்ணி ஊத்துறேன். டேய் சொல்லு சுந்தரி. நீ என்ன பண்றேன்னா, என்ன பண்ணோம்? அந்த கார்டன் வேலை செய்யறதுக்கு முன்னாடி என் வேலை முடிச்சிரு. அது உனக்கு கொடுத்த வேலை சுந்தரி. டேய் அப்பதான் நான் தாத்தா வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சேன்னு சொல்லியிருப்பேன். என்ன ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன்? அதெல்லாம் இல்லை, எனக்கு கொடுத்த வேலை கார்டனில் தண்ணி ஊற்றணும், அதான் என் வேலை. இவனுக்கு பையன் விட்டு போச்சு போல. டேய் வாத்து. அது நேத்து. அது நேத்தா? டேய் வாத்து. அது நேத்து. டேய் வாத்துடா. அது நேத்து. ஏய் வாத்து வாத்து வாத்து. நேத்து நேத்து நேத்து. இன்னும் நேத்து சொல்றான். டேய் வாத்துடா, நான் சொல்லிடுவேனா? என்ன சொல்லிடுவேன்? நீ வாத்து சாகச்சது நான் சொல்லிடுவேன்டா. அது நேத்தே தாத்தா கிட்ட உண்மையை சொல்லிட்டேனே. தாத்தா மன்னிச்சிட்டாருல? இல்லையே, தாத்தா என்ன மன்னிச்சிட்டாரே. அது தாத்தா மன்னிச்சிட்டாரா? ஆமா. யோ தாத்தா ஏன் என்ன மன்னிச்சிட்டீங்க? இப்போ சுந்தரி நீ போய் உன் வேலைய பாரு. ஐயோ போய் நான் ஏன் வேலைய பாக்குறேன்? கஷ்டமா இருக்கும் எனக்கு. சடனா இப்படி வேலை கொடுத்தா எப்பறம் செய்ய முடியும்? செய் சுந்தரி செய், நான் போய் ஏன் வேலைய செய்றேன். பாய் பாய். சாரி. ஐயோ ஐயோ சே, நான் இவங்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டேன் போல இருக்கு. என்கிட்ட ரொம்ப நான் ஓவரா பேசிட்டேன் போல இருக்கு. நானாவது மறுபடியும் தாத்தா கிட்ட போய் நானும் போய் மன்னிப்பு கேட்க போறேன். தாத்தா எங்கயா தாத்தா இருக்கீங்க? தாத்தா சொல்லு பேத்தி, என்னாச்சு? நானும் ரொம்ப இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி தப்பு தப்பா அவனை வந்து வேலை கொடுத்துட்டு அவனுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் டாடா. என்னையும் மன்னிச்சிடுங்க. எதை பத்தி பேசுற ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அவன் வாத்து சாகடிச்சிட்டு நான் பார்த்தேன். அவனை நான் மிரட்டிட்டே இருந்தேன் அவனை நான். ஐயோ இல்லைன்னா அப்படி பிளாக்மெயில பண்ண மாட்டேன். நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன் தாத்தா. என்ன மன்னிச்சிருவீங்களா? அப்படிலாம் எப்பவுமே பண்ணக்கூடாது, நான் உன்னையும் மன்னிச்சிருவேன். சரி சரி தாத்தா. இங்க பாரு, நான் மன்னிக்கிறது இல்ல, ஏசப்பாவும் நான் மன்னிச்சிருவாரு, நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமா தாத்தா. சரி தாத்தா, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் நானு. சரியா? சரி சரி தாத்தா. சரி போய் போ. பசங்களா, நீங்களும் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஏசப்பா நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு கேட்கணும். சரியா? எப்போவுமே நம்ம பண்ணுற தப்பு யார் மறைக்கவே கூடாது. அப்பா அம்மா கிட்டேயும் ஏசப்பா கிட்டேயும் சொன்னாதான் அவங்க ரெண்டு பேரும் நம்மளை மன்னிப்பாங்க. நம்ம பண்ண தப்பு மன்னிக்கப்படும். சரியா? இனிமே எப்போவுமே ப்ரேயர் பண்ணி சொல்லிடுங்க. சரியா? டாட்டா பாய் பாய். பசங்களா, இந்த சோமு வேஸ்ட். அவனுக்கு எதையும் மறைக்கவே தெரியல. இந்த ஐடியா மணி எவ்வளவு பேருக்கு ஐடியா கொடுத்துட்டே இருப்பேன்னு தெரியுமா? பசங்களா, நீங்க கூட உங்க வீட்டுல செய்யற தப்ப போய் இது மாதிரி சொல்லிடாதீங்க. இந்த ஐடியா மணி உங்க வீட்லயே உங்க கூடவே எப்போதும் உங்க மனசு கூட பேசிக்கிட்டே இருப்ப. பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் நீங்க என் கூட பேச முடியும். அது உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி விடுவீங்களா? சொல்லாதீங்க. நீங்களா போய் ஏசப்பா பிள்ளைங்களா? ஏசப்பா பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் சொல்றீங்களா? வேணாம், நான் சொல்ற பேச்ச கேளுங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏசப்பா கிட்ட சொல்லாதீங்க.